சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நான் பார்க்க போகிற பதிவு வந்து சித்ரா பௌர்ணமி. நான் வந்து வீட்டில் எப்படி வழிபாடு செஞ்சேன், குலதெய்வத்துக்கு கலச வழிபாடு செஞ்சதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி வருஷத்தில் வர்ற, அதாவது தமிழ் வருட பிறப்பு தான் வந்து நமக்கு சித்திரை மாதம் வந்து வருது. இந்த பௌர்ணமியில் வந்து எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்கிறது ரொம்பவே அவசியம். அதுவும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் வந்து குலதெய்வ கலசம் வந்து வச்சு அதுக்கப்புறமா வந்து எல்லா தெய்வங்களுக்கும் வந்து அபிஷேகம் செஞ்சு நான் வந்து பூஜை செஞ்சுருக்கேன். பார்க்கலாம் வாங்க. குலதெய்வ கலசம் நான் ரொம்ப நாளாக வந்து வச்சிட்டு வரேன். இதனால் வந்து குலதெய்வம் என் வீட்டில் குடியிருக்கிறதா நான் வந்து இது நினச்சிட்டு நான் வந்து என் குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி கலச வழிபாடு செய்கிறேன். அது மட்டும் இல்லை, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்னோட குலதெய்வ கோயிலில் வந்து மாவிளக்கு திருவிழா வந்து நடக்குது வருஷம் வருஷம். அதே போல் இந்த வருஷமும் வந்து அது 12/5/2025 திங்கக்கிழமை வந்து சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து குலதெய்வ கோயிலில் வந்து திருவிழா. நான் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நான் இந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு கலசம் வந்து புதுசாக கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கோயிலுக்கு கிளம்பி போனேன். என்னோடய குலதெய்வம் வந்து பாப்பார்பட்டி அடுத்துள்ள பாலவாடி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து இருக்குது. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஊரில் இருந்து வருவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் 150-200 வீடு அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் வந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்து திருவிழா வந்து கோலாகோலமாக நடந்துச்சு. அந்த திருவிழா இது வந்து பார்ட் 2 அப்படின்ற வீடியோ வந்து கொடுக்குறேன். இது நான் வந்து காலையில் வீட்டில் பூஜை பண்ணது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் குலதெய்வ கலசம் வைக்கிறத பற்றி நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். நம்ம வீட்டில் குலதெய்வம் படம் வச்சு வழிபாடு செய்யறதுனாலும் செய்யலாம். இல்லை படம் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் நம்மளால் படம் வச்சு வழிபாடு செய்ய முடியாது. அதே போல் குலதெய்வத்துக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து அடிக்கடி போக முடியாது. அப்படிங்கிறதுக்காக கலச வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. கலசெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலேருந்து முதல்ல பூஜை பண்ணிட்டேன். நிலைவாசல்லேருந்து என் குலதெய்வத்தை மனசார அம்மா நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு பூஜை வந்து பண்ணி அதுக்கப்புறமா நிலைவாசலில் வந்து இலை தோறணும். நான் எப்பயுமே கலசம் வைக்கும்போது வீடு வந்து சுபிட்சமாக இருக்கணும், மகாலட்சுமி என் இல்லம் தேடி வரணும் அப்படின்றதுக்காக இலை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கலசம் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த நிலைவாசல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து எல்லா தெய்வங்களுக்கும் இது வந்து திங்கக்கிழமை 6 to 7 வந்து சந்திர ஓரை. அந்த டைமில் வந்து நான் சந்திர ஓரையில் தான் வந்து எல்லா தெய்வங்களையும் வச்சு லிங்கம் இருக்குது. லிங்கத்தை வந்து தண்ணியில் வச்சுருந்தேன். எப்படின்னா அக்னி நட்சத்திர தோஷம் வந்து லிங்கத்துக்கு தாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சு வேல் இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன விநாயகர் சிலை இருக்குது, நந்தி, லிங்கம், அப்புறம் சாய்பாபா, கோமதி சக்கரம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து 3 அபிஷேகம். முதல்ல நான் வந்து திருமஞ்சன பொடி வச்சு அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம், பால் அபிஷேகம். என்கிட்ட எத்தனை அபிஷேகம் வேணாலும் செய்யலாம். என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் இந்த 3 அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறமா வந்து எல்லா தெய்வங்களையும் வந்து நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தட்டு அதுக்கு வச்சுருக்கிற தட்டில் வந்து சிகப்பு துணி விரித்து அதுக்கப்புறமா பச்சரிசி வச்சு எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டிட்டு நான் வந்து திரும்பியும் எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் பூஜை வந்து செஞ்சேன். பூஜைக்கு அப்புறமா வந்து நெய்வேத்தியம் வந்து குலதெய்வத்துக்காக கலசத்துக்கு இது வந்து வெத்தலைப்பாக்கு வச்சுருக்கிறேன். வெத்தலைப்பாக்கு அதில் கற்கண்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் பாயசம் வச்சுருக்கிறேன். நான் வந்து எப்பயுமே குலதெய்வ கலசம் வைக்கும்போது ஸ்வீட் செஞ்சு வைக்கிறது பழக்கம். காலையிலே வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷம்.
ஆனால் அவ்வளோ நேரத்தில் என்னால் சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்ய முடியல. சிம்பிளாக நான் வந்து பாயாசம் வச்சு தான் வந்து வழிபாடு செஞ்சேன். அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் சாம்பிராணி கொஞ்சம் எரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து பால் சாம்பிராணி போட்டு எல்லா வீடு முழுக்க காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் வந்து சாம்பிராணி போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்பவே அது அவசியம். அதே போல் இது பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு எல்லா தெய்வங்களையும் மனசார நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அழைக்கிறது ரொம்பவே விசேஷம். மாயிலை வந்து எல்லா சாமி படத்துக்கும் மாயிலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மல்லிகைப்பூ கொஞ்சம் இருந்தது, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை வச்சு பூஜை செஞ்சாலே வந்து எல்லா தெய்வங்களும் நமக்கு வழி காமிக்கும், எல்லா தெய்வங்களும் நமக்கு வந்து அருள் புரிவாங்க. வந்து நம்ம கிராண்டாக பூ வந்து நிறைய போடணும், நிறைய வந்து இது காசு செலவு பண்ணி பூஜை பண்ணாதான் நம்ம வீட்டில் வந்து தெய்வம் குடியிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எளிமையான முறையில் எல்லா தெய்வங்களையும் நம்ம மனசார வேண்டினோம் அப்படின்னாலே வந்து எல்லா தெய்வங்களும் நமக்கு அருள் புரியும். ஏழைக்கேத்த எள்ளுருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் இதுக்காகவே நான் வீடியோக்காக எந்த ஒரு இதுவுமே செய்கிறது கிடையாது, எப்பயுமே செய்கிற மாதிரி தான் செய்வேன். சில பேர் வீடியோ எடுக்கிறதுக்காகவே நிறைய பூவெல்லாம் போட்டு நிறைய கிராண்டாக இருக்கிற மாதிரி பழங்கள்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க. நான் எப்பயுமே எளிமையாக என் வீட்டில் என்ன செய்வனோ அதை பற்றி தான் நான் எப்பயுமே வந்து வழிபாடு செஞ்சு வீடியோவாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் அச்சதை போட்டு மனசார வேண்டிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.